சென்னை வியாசர்பாடி பிவி காலனி பகுதியைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டி ஒருவர் கணவனை இழந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மூதாட்டி வீட்டை விட்டு வெளியே வராததால் சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டுக்காரர் மூதாட்டியின் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது மூதாட்டி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது தெரியவந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பக்கத்து வீட்டுக்காரர் மூதாட்டியின் மகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் மூதாட்டியின் மகள் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை செய்ததில் வியாசர்பாடி பிவி காலனி பகுதியைச் சேர்ந்த ரவுடி முரளிகிருஷ்ணன் மூதாட்டியின் வீட்டிற்கு சென்றது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் ரவுடி முரளிகிருஷ்ணனை கைது செய்து விசாரித்தனர். ரவுடி முரளிகிருஷ்ணன் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததும் 15 நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்ததும் தெரியவந்துள்ளது. 4 ஆண்டுகளாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த முரளிகிருஷ்ணன் போதையில் மூதாட்டியின் வீட்டிற்கு சென்று மூதாட்டியை பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார். மூதாட்டி கூச்சலிட்ட நிலையில் அங்கிருந்த கட்டையால் மூதாட்டியை தாக்கி கொன்றுவிட்டு அங்கிருந்து சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. போலீசார் ரவுடி முரளிகிருஷ்ணன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர் மீது ஏற்கனவே 2 கொலை வழக்குகள் இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.